ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பீம் டு பீம் ஃபின் பிளேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பீம் டு காலம் எண்ட் பிளேட் பார்த்தோம். ஸோ பீம் டு பீம் அண்ட் பீம் டு காலமில் நிறைய கனெக்ஷன் டைப்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கனெக்ஷன் வந்து கம்பைண்டாக வரும். அது வந்து நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் முன்னாடி சொல்லிடலான்னு யோசித்தேன். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ப்ளைஸ் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ அது வந்து பீம் டு பீம், பீம் டு காலம், வெறும் ஸ்ப்ளைஸ் இது எல்லா இடத்துலையுமே வரும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ எப்பவுமே வந்து நான் ஒரு பிளாங்க் கனெக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம ஒரு பிளாங்க் கனெக்ஷனாக எடுத்துக்கலாம், டெம்ப்ளேட் இல்லாமல். அப்போ தான் வந்து நமக்கு எதை வந்து எங்கேருந்து எடுக்கணுங்கிறது தெளிவாக வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மெம்பர் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்ப்ளைஸ் கனெக்ஷன்ஸ் வந்து எங்கெல்லாம் கொடுப்பாங்க, ஒரு மெம்பர் வந்து ஒரு பிரைமரி மெம்பர் வந்து ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ண முடியல, லென்த் அதிகமாக இருக்குன்னா அங்கே எரெக்ஷனுக்காக ஸ்ப்ளைஸ் பண்ணுவாங்க. அதாவது கட் பண்ணி சைட்டில் அதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன்ஸை நம்ம ஸ்ப்ளைஸ் கனெக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒரு ஐ செக்ஷனை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னா ஒன்று வந்து என் பிளேட் ஸ்ப்ளைஸ், இன்னொன்று வந்துட்டு ஃப்ளான்ஜ் பிளேட் அண்ட் வெப் பிளேட் ஸ்ப்ளைஸ். இது ரெண்டுமே. ஸோ இதை வந்து குயிக்காக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு என் பிளேட் ஸ்ப்ளைஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு மெம்பர் வந்து நான் ஐ செக்ஷன் மெம்பர் சூஸ் பண்ணுறேன். இது பீமா இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து ஒரு மெம்பர் எடுத்தாச்சு. அண்ட் இதோடைய ப்ரொஃபைலை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலி நான் யூபியூ செக்ஷன் பேஸ் பண்ணி தான் எப்போவுமே உங்களுக்கு காட்டுவேன். ஸோ அதே மாதிரி ஒரு 406 பீமை வந்து நான் எடுத்துக்கிறேன். ரைட், இது ஒரு 406 பீம் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு மெம்பர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மெம்பரும் சேம் 406 மெம்பர். ரைட், ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ளைஸ் பண்ணோம். ஸோ இது ஸ்ப்ளைஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் இதோடைய ரெண்டு எட்ஜஸும் வந்து ஒன்றுக்கு ஒன்றா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து இங்கே ரொட்டேஷன் வந்து 180 டிகிரிக்கு செட் பண்ணணும். பீட்டாவில் செட் பண்ணணும். ஸோ பீட்டாவில் செட் பண்ண உங்களுக்கு அந்த பீம் ரொட்டேட் ஆகி இந்த இடத்துல வந்து வந்துடும். ஸோ இது ரெண்டுமே இப்போ ஒட்டி இருக்கு. ஐ மீன் ஒரு ஸ்மால் கேப் இருக்கும், பட் ஸ்டில் வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ப்ளைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேஷனில் போனீங்கன்னா ஆப்ரேஷனில் உங்களுக்கு இந்த இடத்துல பிளேட் டு பிளேட் மெம்பர் ஸ்ப்ளைஸ்ன்னு தெரியும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. அண்ட் இங்கே வந்து போல்ட்டோடைய டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ நான் M20 போல்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெம்பர் வந்து இப்படி கனெக்ட் ஆயிரும் போல்ட்டால். ஈஸி, வெரி ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த போல்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதோடைய போல்ட் பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இன்னைக்கு விசிபிளாக இல்லை, பட் யூஸ்வலாக இங்கே இருக்கு பாருங்கள். இந்த PP1 கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ரேஷன்ஸில் இந்த PP1 வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அதோடைய போல்ஸ் உடைய ஐ மீன் போல்ஸோட பிட்ச், எட்ஜ் டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணுறது வந்து இங்கே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 55ல் டாப்ல செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 60x0 பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எத்தனை போல்ட் வேணுமோ அத்தனை போல்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து 2 இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு 2 போல்ட் 60 பிச்சில் வந்து வந்துடும். இதே 60 இல்லாமல் நான் வந்து இதை ஒரு 100ஆக மாற்றுறேன்னு வச்சுக்குவோம். ஸோ இது 100 பிச்சில் அது ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ எனக்கு 100ல் இது போதும். பட் இது வந்து மட்டும் 58ல் இருக்குது, 88ல் இருக்குது. ஸோ இதையும் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த 55 உங்களுக்கு தெரியுது இல்லையா, 55 நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இதை 100ஆக மாற்றிக்கிறேன். ஸோ பாட்டமில் இருக்க 55 நான் வந்து 12 குறைக்கணும். ஸோ தட் இது வந்து 100 ஆகும். ஸோ இது வந்து 12 குறைச்சோன்னா 43.
ஸோ இது வந்து 100 ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பீம் ஸ்ப்ளைஸா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதில வந்து வேற என்னென்ன நம்ம மாத்தலாம்? ஏற்கனவே பேசின மாரி நம்ம பிளேட் திக்னெஸ்ஸ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பிளேட் திக்னெஸ் வந்து டிஃபால்ட்டா 10 இதுல இருக்கும். பட் இதுல எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ பிளேட் டூ பிளேட் எக்ஸ்பொசிஷன் திக்னெஸ் வந்து 12 இருக்கு. ஸோ ஓகே நம்ம வந்து 15 குடுத்துக்கலாம். கனெக்ஷன் டைம் போல்டட்ன்னு இருக்கு. இத வந்து நீங்க வெல்டடாவும் குடுத்தீங்கன்னா, வெல்டடா மாறிடும். ஸோ உங்க போல்ட் உங்களுக்கு டிஸப்பியர் ஆயிரும். டைரக்ட்டா ஒரே ஒரு பிளேட் தான் தெரியும். அந்த பிளேட்ல 2 மெம்பரும் வந்து வெல்ட் ஆயிருக்க மாரி உங்களுக்கு தெரியும். பட் யூசுவலி வந்து இந்த டைப்ப வந்து பிரிஃபர் பண்றது கிடையாது. ஸோ இது வந்து சைட்ல எந்த யூஸும் கிடையாது. சைட்ல எரெக்ட் பண்றதுக்கு நம்ம போல்டட் தான் யூஸ் ஆகும். ஸோ நான் அகைன் போல்டட வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ டைமென்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டா ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாரியான டைமென்ஷன்ஸ் வந்து செட் ஆயிரும். அண்ட் டாப் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கணும்னு காட்டுது. ஸோ டாப் வந்து 9 நமக்கு அது ஃப்ளஷ்டா வேணும்னா நீங்க 0 குடுத்துட்டீங்கன்னா, அது ஃப்ளஷ் ஆயிரும். ஸோ எக்ஸாக்ட்டா நமக்கு நம்மளுடைய பீமோடைய டாப் என்ன இருக்கோ, அந்த டாப்புக்கு ஏத்த மாரி அதுவும் ஃப்ளஷ் ஆயி உங்களுக்கு தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப் டோட்டலா ஃப்ளஷ் ஆயிருச்சு. யூசுவலா ஃப்ளஷ் டைப் தான் இருக்கும். ஏன்னா, அதுக்கு மேல வந்து நமக்கு அ ஸ்லாப்ஸோ இல்ல டெக்ஸோ வந்து போறதுனால, டாப் வந்து எப்பவுமே எக்ஸ்டெண்டடா குடுக்க மாட்டாங்க. அது ஃப்ளஷ் ஆயி தான் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி இந்த வெல்ட நீங்க சேஞ்ச் பண்ணணும். இப்போ சிங்கிள் சைடு ஃபில்லட்ல பாஸ் ஆகுதுன்னா ஓகே. ஏன்னா, இது ஒரு யூசுவலா ஒரு பீம் ஸ்ப்ளைஸ் குடுத்தீங்கன்னா, டாப் அ ஐ மீன் டாப் ஃபிளாஞ்ச் வந்து கம்ப்ரஷன்ல இருக்கும். பாட்டம் ஃபிளாஞ்ச் வந்து டென்ஷன்ல இருக்கும். ஸோ இது வந்து யூசுவலாவே என்ன ஆயிரும்னா, கம்ப்ரஷன்ல இருக்கிறதுனால ஃபிளாஞ்ச் எடுத்துக்கும். பட் சம்டைம்ஸ் வெல்டும் நமக்கு கவர்ன் ஆகுறதுனால, இந்த வெல்ட வந்து நீங்க சிங்கிள் ஃபில்லட்டா இருக்கும்போதே பாஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே. இல்லன்னா இது வந்து பார்ஷியல் பெனிட்ரேஷன் வெல்ட் ஆர் ஃபுல் பெனிட்ரேஷன் வெல்ட் வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். பாட்டம்ல நீங்க யூசுவலா வந்து எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்ல நான் வந்து ஜஸ்ட் இங்க 9 இருக்கு. ஸோ நான் இங்க 10 எக்ஸ்டெண்ட் பண்றேன். அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுடைய அ எட்ஜ் டிஸ்டன்ஸஸ் வந்து நீங்க ரவுண்டட் டிஜிட்ல வச்சுக்கலாம். அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பிளேட் வந்து பீம விட வெளிய எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கிறதுனால, டிப்பிக்கலா வந்து இது வந்து பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் இத வந்து 0 ஆக்கிக்கிறேன். அண்ட் ரைட் சைட்லயுமே பார்த்தீங்கன்னா, இத நான் வந்து 0 ஆக்கிக்கிறேன். இந்த கேஸ்ல இப்படி 0 ஆக்கும்போது நமக்கு எட்ஜ் டிஸ்டன்ஸ் 21 தான் கிடைக்குது. அண்ட் M20 போல்டுக்கு எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து இது பத்தாது. ஸோ இத வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணலாம். ஸோ நான் இத வந்து 30 குடுக்குறேன். இங்கேயும் 30 குடுக்குறேன். ரைட். ஸோ 30, 30 குடுத்தா 82 ஆகுது காஜ் டிஸ்டன்ஸு. ஸோ அந்த கேஜ் டிஸ்டன்ஸ வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு. நம்ம இதுக்கு ஃபர்தரா எதுவும் பண்ண போறது கிடையாது. ஸோ இத பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இப்போ ஆயிருச்சு. அண்ட் இந்த வெல்ஸ வந்து டிசைன் பண்ணணும். மினிமம் வெல்ஸ் வந்து யூசுவலா 6 ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம. ஸோ 6 வந்து நான் பாட்டம் வெல்ஸ் ஐ மீன் வெப்போட வெல் ப்ரொவைட் பண்ணி இங்க ஆல்ரெடி 3 இருக்கு. ஸோ இந்த 3 வந்து நான் 6ஆ மாத்துறேன். டபுள் சைடு ஃபில்லட் வெல்டான்னு ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபிளாஞ்ச் வெல்ட வந்து டாப் வெல்ட் வந்து நான் ஃபில்லட் வெல்ட் குடுக்கல. நான் பார்ஷியல் பெனிட்ரேஷன் பட் வெல்ட் குடுத்துடுறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, இங்க நோ வெல்டு இந்த ஆப்ஷன் அதாவது இந்த டெம்ப்ளேட்டோட PP1 டெம்ப்ளேட்டோட வர ஃபிளாஞ்ச் வெல்ட நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ தட் மேலேயும் ஃபிளாஞ்ச் வெல்ட் போயிரும். பாட்டம்லயும் ஃபிளாஞ்ச் வெல்ட் போயிரும். ஸோ இந்த வெல்ட வந்து நம்ம தனியா குடுப்போம் இப்போ. ஸோ ஆப்பரேஷன்ல போனீங்கன்னா, இந்த இடத்துல வெல்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வெல்ட் ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த ஆப்பரேஷன் இதோட ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த 2 பிளேட்டையுமே வந்து நம்ம அந்த வெல்டால கனெக்ட் பண்ண போறோம். ரைட். ஸோ மேல ஒரு வெல்ட் தனியா ஆப்பரேஷன் குடுக்கணும். பாட்டம்ல ஒரு வெல்ட் தனியா ஆப்பரேஷன் குடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன் வந்து நான் டாப்ல குடுக்குறேன். ஸோ எட்ஜ் டூ சர்ஃபேஸ் இங்க எட்ஜ் இருக்கு. ஸோ எட்ஜ்லேருந்து இந்த பிளேட்டோட சர்ஃபேஸ்க்கு நம்ம குடுக்கறதுனால எட்ஜ் டூ சர்ஃபேஸ். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மெம்பர் எடுத்துக்கோங்க. நம்ம மெம்பர் M1 ஆர் M1 டாப் ஃபிளாஞ்சுன்னு கிளியரா குடுத்துட்டீங்கன்னா ஓகே. அண்ட் பாட்டம் வந்து நம்ம பிளேட் குடுக்குறோம். ஸோ PPP1 A ஆர் B. இப்போ PPP1
ஏ தான் கரெக்டா இருக்கு. ரைட்? ஆர் உங்களுக்கு இதா இருந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் கிளிக் கூட எடுத்து பண்ணாலும் வந்துரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இது வந்து நான் இப்போ ஃபில்லட் வெல்ட் எதுவுமே குடுக்காம பட் வெல்ட் குடுக்குறேன். ஃபுல் பென் வெல்ட். ஸோ பட் வெல்ட் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் இங்க ஒரு லைன் மாரி ஒண்ணு குட்டியா தெரியுது இல்லையா? இது மட்டும் தான் தெரியும். ஸோ இது வந்து நான் குடுத்துடுறேன். அண்ட் மறுபடியும் இந்த வெல்ட வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த M1 டாப் ஃபிளாஞ்ச் 1 இருக்கு இல்லையா? இது வந்து என்ன ஆயிரும்னா, M1 பாட்டம் ஃபிளாஞ்ச் 1ன்னு மாத்துனா போதும். M1 பாட்டம் ஃபிளாஞ்ச் 1 ரைட்? ஸோ இங்கேயும் இப்போ நமக்கு எனக்கு பட் வெல்ட் வந்துருச்சு. பட் நான் இங்க இந்த கேஸ்ல பட் வெல்ட் குடுக்கல. டபுள் ஃபில்லட் வெல்ட் குடுக்கலாம் என்னால. ஸோ டபுள் ஃபில்லட் வெல்ட நான் 6 mm குடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் பிளேட் வந்து கவர் ஆயிடுச்சு. பட் எனக்கு பேக் சைடுல கவர் ஆகல. ஸோ இந்த இடத்துலலாம் கவர் ஆகல. அதனால நான் மறுபடியும் என்ன பண்றேன்னா, இந்த 2 வெல்டையும் காப்பி பண்ணி போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வெல்ட் 1 காப்பி பண்றேன். ஸோ வெல்ட் 1 காப்பி ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்போ நமக்கு M1 வராது. ஸோ M2 வரும். ஸோ M2ல டாப் ஃபிளாஞ்ச் அண்ட் PP1A வராது. PP1B வரும். ஏன்னா இந்த பிளேட் தான் A அண்ட் இந்த பிளேட் வந்து B. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு yellow லைன் வந்து இங்க ஒண்ணு தெரியும். விச் மீன்ஸ் இது வந்து ஒரு பட் வெல்ட் இங்க அப்ளை ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இத மாரி இங்கேயும் அப்ளை பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த வெல்ட் என்ன இருக்கோ அத கிளிக் பண்ணிட்டு, இத காப்பி பண்ணி இங்க வந்து அப்ளை பண்ணிருவேன். ஸோ இத வந்து நம்ம செகண்ட் வெல்டா குடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ செகண்ட் வெல்ட என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒரு காப்பி. அதையும் காப்பி பண்ணலாம். இல்லன்னா, நம்ம ஏற்கனவே டாப் ஃபிளாஞ்ச் குடுத்திருந்த அந்த வெல்டையும் காப்பி பண்ணலாம். ஸோ இத வந்து M1 பாட்டம் ஃபிளாஞ்சுக்கு பதிலா, இப்போ M2 பாட்டம் ஃபிளாஞ்ச் வரும். அண்ட் PP1Aக்கு பதிலா இப்போ PP1B வரும். ஸோ அப்படி குடுக்கும்போது எனக்கு 2 சைட்லயுமே இப்போ வெல்ட் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நைஸ் அண்ட் கிளியர் ஸ்லைஸ் பிளேட்டா வந்து மாறிடுச்சு. ரைட்டா? ஸோ இதுல வந்து யூசுவலா நம்ம எப்படி லோட்ஸ் குடுப்போமோ, அந்த லோட்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஆப்பரேஷன் கிடையாது சாரி. லோட்ஸ் வந்து குடுத்தீங்கன்னா, லோட்ஸ் அப்ளை பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணிடலாம் அத. ஸோ நான் ஜெனரலா ஒரே ஒரு லோடு வந்து குடுக்குறேன். ஒரே ஒரு லோட். ஸோ கண்டிப்பா அதுல ஒரு 100 கிலோநியூட்டன் ஆக்சியல் லோடு குடுக்குறேன். டென்ஷன் லோட் அண்ட் ஒரு 50 கிலோநியூட்டன் வெர்டிகல் ஷியர் குடுக்குறேன். சாரி ஹாரிசான்டல் ஷியர் குடுக்குறேன். அண்ட் ஒரு 30 கிலோநியூட்டன் வெர்டிகல் ஷியர் குடுக்குறேன். ஸோ அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல குடுக்குறது பெட்டர். அண்ட் மொமெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நான் எதுவும் குடுக்கல. அண்ட் இதோடைய லோட்ஸ் வந்து இப்போ M2ல அப்ளை ஆனதுனால, இதோட லோட்ஸ் வந்து எங்க இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதோடைய லோட்ஸ் வந்து பிளேட்ஸ்ல எக்ஸாக்ட்டா பிளேட்ஸ்ல இருக்கு. ஸோ நமக்குமே வந்து பிளேட்டோட சென்டர்ஸ்ல தான் வேணும். இங்க பார்த்தீங்கன்னா நோட் ஃபோர்ஸஸ் ஆர் இன் நோட். ஸோ எங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஜஸ்ட் டைரக்ட்டா ஃபோர்ஸ் எல்லாமே அப்ளை ஆகுறது இங்க தான் அப்ளை ஆகுது. நோட்ஸ்ல தான் அப்ளை ஆகுது. ரைட்? நீங்க நோட் எங்க இருக்குன்னு செக் பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க டிரான்ஸ்பரன்ட் வியூ கிளிக் பண்ணுங்க. அங்க வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நோட் உங்களுக்கு. ஸோ ஃபோர்ஸஸ் ஆர் ஆன் நோட் அண்ட் விச் சாட்டிஸ்ஃபைஸ் அவர் கண்டிஷன் அண்ட் யா. ஸோ ஜஸ்ட் கால்குலேட் ஹிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ யா. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் வந்து கிடைச்சிரும். அனாலிசிஸ் 100% முடிஞ்சிச்சு. பிளேட் வந்து சுத்தமா ஸ்ட்ரெஸ் ஆகல. போல்ட்ஸ் வந்து 22% ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. வெல்ஸ் வந்து 22% ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. ரைட்? ஸோ இதோடைய செக் நம்ம பார்த்தோம்னா, ஜஸ்ட் செக்க வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஓவரால் செக்ஸ் வந்து என்னென்னங்கிறது தெரியும். ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன? ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஐ மீன் ஸ்ட்ரெஸ் இன் கான்டாக்ட்ஸ் என்னங்கிறது தெள்ளத் தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் இட். இது வந்து ஒரு ரெகுலர் எண்ட் பிளேட் ஸ்லைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு
ஃபிளாஞ்ச் அண்ட் வெப் பிளேட் ஸ்ப்ளைஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, சேம் கான்ஃபிகரேஷன்ல, சேம் பிளேட்ஸ்ல வந்து ஐ மீன் சேம் ப்ரொஃபைல்ல நான் அந்த பிளேட்ட வந்து எப்படி குடுக்குறதுங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், டிலீட் பண்ணிடலாம். இந்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து டிலீட் பண்ணலாம். இதே ப்ரொஃபைல்ல வந்து எப்படி நம்ம வந்து ஃபிளாஞ்ச் பிளேட் அண்ட் வெப் பிளேட் வந்து குடுக்குறதுங்கிறது பார்ப்போம். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஸ்ப்ளைஸ் கனெக்ஷன். எண்ட் பிளேட்ட விட கொஞ்சம் அதிகமா லோட்ஸ், ஆக்சியல் லோட்ஸ் எல்லாம் வந்து அத வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வெரி குட் ஆப்ஷன். அண்ட் ஸ்ப்ளைஸ் வந்து கரெக்ட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்ப்ளைஸ் வந்து தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஸோ ஆப்பரேஷன்ஸ்ல போனீங்கன்னா, டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஃபிளாஞ்ச் பிளேட் உங்களுக்கு ஸ்ப்ளைஸ்ன்னு தெரியும். ஜஸ்ட் வந்து இந்த ஸ்ப்ளைஸ ஹிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எங்க ஸ்ப்ளைஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த பிளேட் ஆப்பரேஷன்ஸ்ல வந்து காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே போய் உட்காந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸோ டாப் ஃபிளாஞ்ச்ல போய் உட்காந்துருச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, M1 டாப் ஃபிளாஞ்சும், M2 டாப் ஃபிளாஞ்சும் அதுவே வந்து எடுத்துக்கும். ரைட்? ஸோ மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துக்கும். நமக்கு வந்து என்னன்னா, ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல உங்களுக்கு இப்போ 35, 35 இருக்கு. அண்ட் இங்க லாங்கிட்யூட் டைரக்ஷன் 40 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 40ய வந்து இன்னொரு 40 நீங்க குடுத்தீங்கன்னா, இன்னொரு போல்ட் வந்து ஆட் ஆகும். ரைட்? ஸோ இந்த 40க்கு பதிலா நான் என்ன சொல்றேன்னா, இத வந்து நான் 80 குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு 40, 40 டைரக்ஷன்ல 2 பிளேட் 2 போல்ட்ஸ் வந்து அடிஷனலா ஆட் ஆகும். இந்த இடத்துல நீங்க லாங்கிட்யூட் டைரக்ஷன்ல குடுத்தீங்கன்னா. அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவே அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. 70, 35, 35 சென்டர்ல இருந்து குடுத்தோம்னா 70 வந்துரும். இப்ப இந்த பிளேட் வந்து இதுல கனெக்ட் ஆகாம இருக்கு. ஸோ இந்த பிளேட்டுடைய சைஸ வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ திக்னஸ் வந்து 30 ஓகே. சென்டர் லைன் B1 80 இருக்கு. அண்ட் B2 80 இருக்கு. ஸோ இந்த 80ய வந்து நான் என்ன பண்றேன்னா 160யா மாத்திக்கிறேன். அண்ட் இதையும் வந்து 160யா மாத்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு 2 சைடுமே கவர் ஆயிரும். ரைட்? ஸோ வந்து 2 mm குடுத்துருக்கோம். இந்த ஆஃப் சைட் இந்த 2க்குமே நடுவுல இருக்க கேப். ரைட்? இது வந்து பேக்கிங் பிளேட்ங்கிறது இந்த ஃபிளாஞ்சுக்கு கீழ ஒரு பிளேட் வரும். ஸோ பாட்டம்ல ஒரு பிளேட் வந்தா அது வந்து பேக்கிங் பிளேட். ஸோ கொஞ்சம் அதிகமா நமக்கு ஃபோர்ஸஸ் எல்லாம் போகும்போது இந்த பேக்கிங் பிளேட்டும் ப்ரொவைட் பண்ணும். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணா அது வந்து ஒரு பேக்கிங் பிளேட் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். வெரி கன்வீனியன்ட். ஸோ நீங்க எதுவுமே பண்ண வேணாம். பேக்கிங் பிளேட் 2 சைட்லயுமே உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதே மாரி பிளேட்ட வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பண்ணாலும் ஐ மீன் காப்பி பண்ணாலே காப்பி பேஸ்ட் தான் இது. ஐடியா ஸ்டாட்டிக்கா பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த டாப் ஃபிளாஞ்சுக்கு பதிலா ஜஸ்ட் நீங்க இத பாட்டம் ஃபிளாஞ்ச் மாத்தணும். சாரி. இந்த வந்து M1 இருந்துச்சு இல்லையா? ஸ்ப்ளைஸ் 1ல வந்து M1 டாப் ஃபிளாஞ்ச் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ ஸ்ப்ளைஸ் 2லயுமே M1 பாட்டம் ஃபிளாஞ்ச்னு இருக்கணும். M1 பாட்டம் ஃபிளாஞ்ச் 2 M2 இது பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க. உங்களுக்கு மொத்தமாவே வந்துருச்சு. ரைட்? ஸோ இதுல மீதி இருக்கிறது இந்த பீமுடைய வெப் சைடு தான். ஸோ மறுபடியும் இத காப்பி பண்ணுங்க. இந்த டைம் M1 உடைய வெப்க்கு வந்து குடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகா அந்த வெப் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ப்ளைஸ் 4 குடுத்தீங்கன்னா, ஸ்ப்ளைஸ் 4ல வந்து உங்களுக்கு இது ஃப்ரண்ட்ல இதுக்கு முன்னாடி இருக்குது ஃப்ரண்ட் இது 2மே ஓவர்லேப் ஆகுது. அண்ட் இத வந்து நம்ம ரியர்ல குடுத்தோம்னா, ரியரா வந்து அ பாஸ் ஆயிரும். ஸோ இது வந்து பேக் சைட்ல போய் உட்காந்துக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்ப்ளைஸ் போர்ஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். ஓகே. ஜஸ்ட் இத ரன் குடுத்தீங்கன்னா ரன் ஆயிரும். ஸோ இங்க என்ன சொல்றாங்க? போல்ட்ஸ் ஆர் டூ க்ளோஸ் டூ பிளேட் எட்ஜஸ் அவுட்சைட் தி கனெக்டட் பிளேட் மேனுஃபேக்சரிங் HPL 1. ஸோ எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து சரியா செட் பண்ண முடியல. ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அனாலிசிஸ் ரன் ஆகாம ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அத வந்து ஒரு தடவ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வந்து போல்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால,
அது ரன் ஆகல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வேற மாரி பீம் கொஞ்சம் விட்த் அதிகமா இருக்கிற பீம வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ யூபி செக்ஷன் போனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் விட்த் அதிகமா இருக்கிற ஒரு மெம்பர வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ 140 இல்லாம 178 நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எட்ஜஸ் நல்லாவே கிடைக்கும். ஏன்னா, இந்த போல்ட் வந்து இங்க பக்கத்துல ரொம்ப பிளேட்டு பக்கத்துனால அந்த எரர் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு. இப்போ இந்த கேஸ்ல எரர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த ஸ்லைஸ் பிளேட்ஸ் எல்லாத்துலயுமே நான் வந்து என்ன பண்றேன், 35 கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப்ப வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். ஸோ 35, 45 இருக்கிறதுனால இத நம்ம வந்து 45 ஆக்குனீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு கேப் வந்து அங்க கிடைக்கும். இதுல இதையும் 45, 45 ஆக்கிருங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கேப் வந்து இந்த இடத்துல கிடைக்கிறதுனால, உங்களுக்கு எல்லா சைட்ஸுமே வந்து எல்லா சைட்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு கிளாஷ் ஆகாம அது தடுக்கும். ஸோ எஸ்பிஎல் 2லயுமே நான் என்ன பண்றேன்னா 40, 40 ஆக்கி 45, 45 ஆக்கிடுறேன். எஸ்பிஎல் 2ல வந்து இந்த இடத்துல சரியா செட் ஆகல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இன்னும் 45 ஆகல. அதனால எரர் காட்டுது. இப்போ வந்து வந்துருச்சு. எஸ். ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ நான் இதுல வந்து லோட்ஸ வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ சேம் லோட்ஸ் தான் இதுலயும் வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது இல்லாம நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி ஜெனரேட் பண்றதுங்கிறது பார்க்கலாம் இதுல. இதுல வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அனாலிசிஸ் ரன் ஆகல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நம்ம என்ன பிரச்சனைங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ சில சமயம் வந்து இந்த மாரி எரர் காட்டுது. அனாலிசிஸ் ரன் ஆகல. 0.0% தான் ஆயிருக்குன்னா, எங்கேயோ நம்மளுடைய கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆகாம இருக்கு. பிளேட்ஸ் வந்து கனெக்ட் ஆகாம இருக்கு. அதனால அது அப்படி தெரியும். ஸோ அந்த மாரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோம்னா, எங்க அது கனெக்ட் ஆகலையோ, அந்த மெம்பர் அந்த பிளேட் மட்டும் தனியா டிஸ்லோகேட் ஆயி வெளிய போற மாரி ஒரு அ கிராபிக்ஸ் வந்து இதுல வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா, உங்களுக்கு எங்க டிஸ்கனெக்ட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, அத மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ எஸ் ப்ராப்ளம் எங்கன்னா, நம்ம வந்து SPL3, SPL4 2 இடத்துலயுமே வந்து நம்ம குடுத்துருந்தோம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே வெப் 2 பிளேட்டு 2 பிளேட்லயுமே தனித்தனியா போல்ட் வேற குடுத்துருந்தோம். ஸோ அந்த 2 போல்ட்டும் வந்து எது கூட கனெக்ட் ஆகும்னு தெரியாம கிளாஷ் ஆயி நமக்கு எரர் காட்டுச்சு. ஸோ இந்த மாரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ SPL3 மட்டும் போதும். அந்த SPL3க்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் பேக்கிங் பிளேட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, பேக் சைட்லயும் அதுக்கு அ அந்த பிளேட் கனெக்ட் ஆயிரும். ஸோ தட் உங்களுக்கு மொத்தமா M1 அண்ட் M2 2மே வெப் சைட்ல ஒரு பிளேட்டால சேம் போல்ட்ஸால வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுலயுமே பெருசா ஸ்ட்ரெஸ் எதுவும் வரல. இந்த லோடுக்குமே. ஸோ எல்லாமே வந்து கிரே கலர்ல தான் வந்திருக்கு. பெருசா லோட் எடுக்கல. போல்ட்ஸ் மட்டும் ஒரு 13.6% வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. ஸோ பிளேட்ஸ்ல வந்து எந்த இம்பாக்டும் இல்ல. நம்ம குடுத்த லோட்ஸே வந்து ரொம்ப கம்மியான லோட்ஸு. ஸோ இதுல மொமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணோம்னா, மேபி கொஞ்சம் நல்லா லோட்ஸ் வந்து எடுக்கும். அண்ட் செக்ன்னு பார்த்தோம்னா, இதுல வந்து யூசுவலா இருக்கிற செக்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ ம் ஐ மீன் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், ஈக்வலன்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் இன் கான்டாக்ட் அண்ட் இதோட டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து எப்படிங்கிறத நீங்க பண்ணலாம். ஐ மீன் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஈக்வலன்ட் ஸ்ட்ரெஸ் தான் யூசுவலா வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா, எங்க ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரியான ஒரு பிளேட்ஸோ, இல்ல வந்து போல்ஸ் எக்ஸ்ட்ராவா நம்ம குடுக்கலாம். ஏன்னா, ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக போல்ஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கலாம். சில கேஸஸ்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு. மெம்பர்லயுமே எந்த லோடும் இல்ல. போல்ட்ஸ்லயுமே எந்த லோடும் இல்ல. அ அண்ட் எந்த இன்டர்ஃபேஸ்லயுமே எந்த லோட்ஸுமே இல்ல. பார்த்தீங்கன்னா, ப்ளூ தான் இருக்கிறதுலயே லீஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட் ஏரியா. எங்கேயுமே ரெட் கலர்ல உங்களுக்கு வந்து தெரியாது.
அண்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினும் வந்து ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈல்ட் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாத இடத்துல பிளாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கேயுமே உங்களுக்கு எந்த கலரும் வந்து காட்டாது. ரைட். ஸோ கிரே கலர் இஸ் தி லீஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட் ஏரியா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து லீஸ்ட் ஸ்ட்ரெஸ் தான். So இது வந்து ஸோ கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த போல்ட் இன்டர்ஃபேஸஸ்ல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறது காட்டும். ஸோ இந்த வந்து கிரே கலர்னா சுத்தமா ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ ப்ளூ கலர்னா ஸ்லைட்டா வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு அந்த இடம்லாம். ஸோ போல்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம 2 சைடும் புல் ஆகுறதுனால இந்த இடத்துலலாம் கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெஸஸ் வந்து இருக்கும். ஸோ ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றது வந்து யூசுவலா நம்ம ஏற்கனவே நான் ஃபின்ப்ளேட் கனெக்ஷன்ஸ்ல சொல்லியிருந்தேன். ரிப்போர்ட் ஜெனரேட் எப்படி பண்ணணுங்கிறது. உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜஸ்ட் செக் பண்ணிட்டு நீங்க குடுத்தீங்கன்னா, ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆயிரும். ஐதர் இன் பிடிஎஃப் ஆர் இன் வேர்ட் டாக்குமெண்ட்ல. இத வந்து நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ப்ளைஸ் கனெக்ஷன். ஸோ இந்த மாரி ஸ்ப்ளைஸ் கனெக்ஷன்ஸ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஹாலோ செக்ஷன்ஸ்க்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆர் எல்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்டப்ட் அவுட் கனெக்ஷன் ஆர் ஃபேஸ் பிளேட் கனெக்ஷன்ல ஸ்ப்ளைஸ் கனெக்ஷன்ஸ் எப்படி அப்ளை பண்றதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க் யூ. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.